நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட சந்தன பேழையில் ஒரு வாசகம் இடம்பெற்றுள்ளது. அதுகுறித்து தற்போது விரிவாக பார்ப்போம். தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சி முன்னாள் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தீவுத்திடலில் வைக்கப்பட்டது. அங்கு ஏராளமான மக்கள் அலைகடலென திரண்டு வந்து விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து இன்று மாலை தீவுத்திடலில் இருந்து விஜயகாந்த் இறுதி ஊர்வலமாக புறப்பட்டு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் விஜயகாந்தின் உடலை சுமந்து சந்தன பேழையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் என்றும் அதனுடன் அவரது பிறந்த தேதி மற்றும் மறைந்த தேதியும் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக விஜயகாந்திற்கு 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.